ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இட்லி தோசை சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டிங்களா? வாங்க இன்றைக்கி குயிக்கான ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். நம்ம வந்து ஃப்ளாட்டட் ரைஸில் செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி பேசலான்னு போய் பார்க்கலாம். ஒரு 150 கிராம் அவல் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நம்ம கழுவிக்கலாம். கைப்பட்டு கழுவக்கூடாது. ஒரு கரண்டியில் வச்சு கழுவுனோன்னா இந்த அவல் வந்து உடையாது. பாருங்கள், இந்த அவல் முழுகிற வரைக்கும் தண்ணி நல்லாவே வந்து போட்டுக்கணும். நம்ம இப்போ இதுக்கு வந்து அலசிட்டு இந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து வடிகட்டிடணும். இந்த மாதிரி ஒரு காலண்டரை எடுத்து இந்த தண்ணிக்கு நம்ம எல்லாமே வந்து இதில் வடிகட்டினோன்னா இருந்த தண்ணி எல்லாமே வந்து இதில் ட்ரிப் ஆகிடும். இந்த காலண்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கக்குள்ளே எல்லா தண்ணியும் ட்ரிப் ஆகிடும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 50 ml குக்கிங் ஆயில் போட்டுக்கிறேன். எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுங்க. சூடாயிடுச்சு எண்ணெய். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் அதிகமாக போட்டுக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஆனியன் எடுத்து பொடியாக நறுக்கிட்டேன். எவ்வளோ ஆனியன் போடுறோமோ நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, நம்ம உப்புமாவுக்கு வதக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம இதை வதக்கணும். இப்போ நம்ம அடுப்புக்கு சிம்மில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கணும். ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் எடுத்து நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் போட்டுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். 50 கிராம் துருவின கேரட் எடுத்துக்கிட்டேன். 50 கிராம் பொடியாக நறுக்கின குடமிளகாய் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இதுக்கு வேக வைக்கலாம். தண்ணி எதுவும் போடக்கூடாது. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கிட்டோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. நம்ம இந்த வேர்க்கடலை சேர்க்கக்குள்ள ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம அவளுக்கு நல்லாவே வந்து தண்ணி இல்லாத வடிகட்டி வச்சுருந்தோம். பாருங்கள், அவள் உடையவும் இல்லை, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் போட்டு நல்லாவே வந்து கிளறி விடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து காலண்டரில் போடக்குள்ளே தண்ணி எல்லாமே ட்ரிப் ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு கிளறலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுங்க. மொதையும் போட்டுக்கிங்க, கவனமாக போடுங்க. கொஞ்சமாக வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் போடக்குள்ள நல்லாவே வந்து டேங்கி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக எல்லாமே வந்து அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. இது குயிக் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். நான் ஒரு பச்சை மிளகாவது ரெசிபி செஞ்சுருக்கிறேன். இது வந்து ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த டிஷ்ஷோட நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து அதை யூஸ் பண்ண முடியும். தேவைப்பட்டுச்சுன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அவல் ரைஸு தயாராகிடுச்சு. நம்ம வந்து டேஸ்டி அண்டு சேம் டைமில் ஹெல்த்தியாகவும் செஞ்சுருக்கிறோம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.